ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் தீது புரியாத தெய்வமே தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே
மலையோரம் சென்று தனிச்சை பாடும் செந்தூரி கடலோரம் தேவாவும் தேரோடும் ஏற்றமுடா ஏற்ற இதிலே இருக்கு முன்னேற்றம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் கிணத்து நீர நிலத்துக்கு தான் எடுத்து தரும்
சிறப்பான முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரி அனைவருக்கும் வருங்கால வாலிபருக்கும் எதிர்கால இளம் செய்யர்களுக்கும் காலையில் காடு சென்று மாறிய வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய அருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் காளிகள் குற்றம் இருக்காது. காளியை கூட அவன் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்புகள் செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கட்டி மட்டும் பிடிச்சணும்ன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. விடிய விடிய நாடகம் மட்டும் நீங்க சிறப்பா பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கொடுத்தாச்சு. இதுல கோமாளி வந்தாச்சு. எதுல கோமாளி வந்தாச்சு? நாடகத்துல வந்தாச்சு. ஏன்னா நாடகத்துல வந்தாச்சு நம்ம வேலையை டக்கு டக்குன்னு பார்த்து போயிட்டே இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மனுஷனா பிறந்துட்டால பல வேலைகளை வந்து தொங்க கூடாது. ஆமா, அப்படி தொங்குறதுனாலே நமக்கு பிடிக்காது. சில பேருக்கு தொங்கிட்டாலும் பிரச்சனை ஆகி போயிடும். நீங்க வரும்போது தொங்குமா? அப்ப மனுஷன் என்ன ஒண்ணு சும்மா கண்ணுன்னு வேலை சல்லுன்னு பார்த்துட்டே போயிடும். ஆமா. ஏன்னா நாடகம் அப்பேற்பட்ட நாடகம். எப்படி நாடகம்? நடக்கிற நாடகம் மிக புனிதமான ஒரு நாடகம். நீங்க சுற்று வட்டாரத்துல நிறைய நாடகம் பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? வெள்ளையனே வெளியேறு வீர வழக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு. அதை நான் நேத்து போனேன். விளக்காத உருப்பட கட்டவளே நோட்டீஸ் பாரு, அடுத்த வருஷம் கூட போட்டுக்கிறோம்டா. அப்படியா? அப்படியே மாமா ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு கதையின் சுருக்கத்தை சொல்லுது. ஆமா. வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகம் எந்த கதையை சொல்லும்? வெள்ளக்காரன் அடிச்சு கட்ட கதையை சொல்லும். சுதந்திரத்தை காட்டி பாடுபட்டார்கள். இப்ப சத்தியவான் சாவித்திரி இருக்கே, அந்த நாடகம் என்ன கதையை சொல்லும்? தன் கணவன் உயிருக்கு எமப்பட்டனவரை போய் திருப்பி வாங்கிட்டு வந்தது. எமங்கிட்ட போராடி தான் புருஷ ஒருத்தர் மீட்டு வந்த பெண். ஆமா, அந்த கதை அதை சொல்லும். சாவித்திரி ஹரிச்சந்திர மயான கட்டம் உண்மைக்காண்டி வாழ்ந்த மனுஷன். பொய்யே பேசாம. ஆமா. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம்? முத்தாளமானா போட்டுச்சு ஒரே கூட முத்தாளம். நல்லா இருக்குதா முத்தாளமான சாமியார வண்டி வேடிக்கை வந்துடுற. நீ என்ன வேணாலும் நான் சொல்லுங்க. இந்த முத்தாளமே, இந்த மகமாயி, சின்ன கருப்பு பெரிய கருப்பு, இந்த நாடகம்லாம் எனக்கு அலர்ச்சி ஆகுது. என்னடா அப்புறம் அந்த நாடகம்னா நல்ல கரகத்தை எடுத்து மங்கு 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 ஆடுறாங்க. கரகத்தை எடுத்து மங்கு மங்குன்னு ஆடுவாங்க. பாக்குறவங்களுக்கு இனிக்கும். அப்பா இந்த பப்புனு கரகத்தை வலிக்கும். என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? விடிய காலம் என்ன 4 மணிக்கு மேல சாட்டிய குண்டிய குண்டில வதக்காக அடிப்பாங்க. விடுமா அப்படி சாட்டிய வச்சுதானே பின்னாடி அடிச்சாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை இருக்கு? நாடகத்தினால எனக்கு ஒரு அலர்ச்சி. ஏன்னு கேக்குறீங்கன்னா, அது ஒரு நாடகம் தான். அதை குறை சொல்லவே விரும்ப கிடையாது. ஆனா நான் போன ஊர்ல தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா கண் கலங்கிட்டு சொல்ற? என்ன மாப்பிளாச்சு? இந்த நாடகத்துல சாமியெல்லாம் நல்லா ஆடுவாங்க. ஆமா. இந்த 3 மணிக்கு மேல சின்ன கருப்பு பெரிய கருப்பு வந்து அருவா மேல நின்று சேவலை கடிச்சு பலி கொடுப்பாங்க. அதுதான் அப்படி அந்த பூஜை தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஆமா. இதுல நான் போன நாடகத்துல இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற முண்டை தண்ணியை போட்டு படுத்துட்டேன். அட நாதாரி பழைய யாரு நம்ம அழகரா இருப்பானோ அந்த வேலை பார்ப்பேன். பாபா என்ன பிரச்சனை? அந்த ஊர் பிரசிடண்ட் பக்கத்து ஊர்ல போய் அந்த நாடகத்தை பார்த்துருப்பாரு உலகம். சரி. அந்த ஆளுக்கு யாருக்கு அடுத்து யார் வருவான்ற எல்லா விஷயமும் தெரியுது. தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் பெரிய கருப்புவே ஆடிக்கு இருக்கு. சரி. அந்த ஆள் மேடைக்கு வந்தா மனுஷன், என்னப்பா நான் இந்த நாடகத்தை பக்கத்து ஊர்ல பார்த்தேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஒன்னா தானே ஆடுவாங்க. சேர்த்து தானே ஆடுவாங்க. இது என்னையா எங்க ஊர்ல மட்டும் பெரிய கருப்பு மட்டும் ஆடுறியா? இந்த சின்ன கருப்பு இப்ப மேடைக்கு வரல, கூட்டிட்டு வந்து காண்டக்கார கையை வெட்டி வேண்டாம். கோவம் நியாயம் தானே? ஆமா. சட்டக்குள்ள இருந்து எடுக்கிறேன் நெட்டுக்கு அருவா ஆத்தாடி கறிக்கடைக்காரா இருப்பாரு போல. ஏன் பிடிச்சு நிக்கிறியா? இப்ப சின்ன கருப்பு வரணும் முட்டை இந்த முட்டை தண்ணியை போட்டு படுத்துட்டாரு. ஆமா. இந்த காண்டக்கார வேகமா ஒடியாந்தாரு. பப்புனு தம்பி பப்புனு தம்பி. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த பப்பு நல்லா வேஷம் போட்டு நடிச்சுட்டானா? உனக்கு தேவை பப்பு நடிச்சு முடிஞ்ச உடனே அடுத்து வேலை கிடையாது. இல்ல சின்ன கருப்பு வேஷம் போட்டு தண்ணியை போட்டு படுத்துட்டாட்டா. எப்படினாலும் மானத்தை நீ தாண்டா காப்பாத்தரு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ட்ரெஸ் போட்டு 2 தவிர ஊர்ல காசை வாங்கிடலாம் சொல்ல. சரி சரி. ஆபத்துக்கு பாவம் இல்லையே. மாமா அந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற ட்ரெஸ் தூக்கி பாக்குறேன். அவன் ஒரு தொட்ட ஒண்ணு இந்த நின்று இருக்குது. ராஜா மாமாக்கு பிறந்திருக்கேன். நான் 2 காலம் உள்ள உடனே லொட லொடணும். ஆத்தாடி. வேற வழியில 2 கால துணியை சுத்திக்கிட்டு துணியை சுத்திக்கிட்டு சின்ன கருப்பு டவுசர் சட்டையை போட்டுக்கிட்டு நான் மாட்டுக்கு போய் இறங்கிட்டேன்.
என்னடா ஆச்சு? இந்த சேவலை கொண்டுகிட்டு வர முண்டை நிறைய போதில வர்றேன். சரி வேணா வந்தா வந்துருப்பா. சின்ன கருப்பு நானே வந்து உடனே வைப்பேன். எதுல வாயிலியா? அவள் வந்த உடனே வச்சுட்டியா? சாபாஸ்ரீ நான் வச்ச விடுவானா? ஆத்தாடி ஒரே கட்டா கட்டிச்சு ஒத்தவங்க ரெண்டா திரும்பி பிச்சு எரிஞ்சிச்சு. அவ கை எடுக்கிறா தம்பி, கை எடுக்கிறா. ஏமாப்ல பிச்சு எதிரிட்டியா? பிச்சு எரிஞ்சு வாயை தொடக்கிறேன். வாயெல்லாம் பச்சை பச்சையா ஒட்டி போடா நுசுப்படை. ரத்தம் பீச்சி அடிச்சிருக்க. உனக்கு மயக்கத்தை ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. ரத்தம் இல்லங்க. வந்த முண்டை கழுத்தை போட்டு கொடுக்காம கோழி குண்டிய பக்கம் திருப்பி கொடுத்துருக்கேன். நான் கோழி குண்டிய கடிச்சு வாயெல்லாம் கோழி பீயா ஒட்டி. ஐயப்பா அதனாலே எனக்கு அந்த நாடகம்னாலே ஒரே பயமா இருக்குங்க. ஆனா இன்னைக்கு அந்த நாடகம் கிடையாது. இன்னைக்கு திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வந்துச்சா? முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலுக்கு சாமியை ஏத்துட்டு இருக்காரியா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த நாடகத்தோட கதை உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. கேளு கேளு. முருகன் வந்து வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கார். இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன்னா, முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டி? இருப்பா தலைவரே, நீங்க இருங்க. தாய்மார்கிட்ட இருப்பா. அதை பத்தி ஆத்தா நீங்க சொல்லுங்க. நாலாவது பொண்டாட்டியா? இப்படித்தான் இருக்கு குழப்பம் உள்ள. பப்புனாக நடிக்கும் இருங்கண்ணே ஒரு கதை சொல்லு. தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவனிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு ஆமா பொன்னாடி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிராமத்தாளுக்கும் விழா கமிட்டியாளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த ஏமாமா ஆம்பளை டக்குன்னு கை திட்டாப்புல பத்த ஆத்தாக்க கம்முண்டி உட்காந்துருக்குற முருகன் சாமியை கும்பிடவே மாட்டேங்கிறாத்தா. மாப்பிள்ள என் முதல்ல விளையாட்டுக்கு இருந்தாங்க. இப்ப கேட்டு பாரு, கரெக்டா சொல்லுவாங்க. முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாடிட்டா? என்னதா அப்படி சொல்லி தொலைய முடியாது. ரெண்டு கொண்டாடி தெரியாதா? அவன் சத்தம் போல சொல்லி தொலைஞ்சாத்தா என்ன? நான் ஒன்னும் குறை சொல்ல விரும்பலத்தா. அப்படி சொல்லணும். நம்ம ஊர்ல ஒருத்தர் கேள்வி கேட்டா டக்குன்னு பதில் அடிக்க வேணாமா? ரெண்டு கொண்டாடிட்டேன். நான் அதை குறை சொல்ல விரும்பல. உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, முருகப்பெருமான் ரெண்டு கொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை வாக்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் ரெண்டு கட்டுனா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்க. எந்த விதத்துல நியாயம்? சாபா சரியான கேள்வி. அப்ப ஆம்பளை பார்த்தா இழுச்சா பைய மாதிரி தெரியுதா? நான் கேட்கிறேன். இல்ல ஆண்கள் கொலை குற்றவாதியா? இதுல வேற ஒரு சில பெண்கள் மாமா, இப்ப பெண்கள் வந்து 3 வகை இருக்கு. எப்படி? நிறைய கவனிச்சு பாருங்களேன். கல்யாணம் முடிக்காம இருக்கிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சுட்டா நம்ம என்ன நாடகம் போடுறோம், அதுக்கு போடுற நாடகம் பெருநாடகம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஒரு புருஷன் ஏதாவது டென்ஷன்ல தண்ணி இன்னும் போட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சண்டை நடந்துடும் குடும்பத்துல. குடும்பம் கூட சண்டை இருக்கத்தாங்க செய்யும். சண்டை தத்துவம் குடும்பம் விளங்கவே விளங்காது. அது திருஷ்டி பட்டு போகுது. சின்ன சின்ன சண்டையாவது இருக்கணும். ஆனா இதுக்கு நாடகம் பெருநாடகம் எப்படி கேளுங்க. லேசா புருஷன் கட்டுற புருஷன் எழுத்தாடி பார்த்தா ஒன்னு எனக்கு என்ன பண்ண போற மாதிரி கையத்தை ஓங்கிருப்பியா, கையத்தை ஓங்கிருப்பியா. இதுக்கு போடுற நாடகத்தை கொள்ளு என்ன கொள்ளு என்ன கொள்ளு அவங்கிட்ட வாக்கப்பட்டதுக்கு மிதிக்கிறியா? அவன் தொட்டு வைக்க மாட்டான் முண்டை. அதுக்குள்ளே கத்தி சனுவை கூட்டி ஊரையே கூப்பிட்டு திரட்டி வச்சுறது. இது ஒரு ரகம். சரி, இன்னொரு ரகம் இருக்கு. ஏதாவது பேசுறியா உன்னை வாயிலே வெட்டுவேன். முண்டை அதுக்கும் கேட்காது அவனுக்கு கேட்காது. கடைசியில இன்னொரு ரகம் இருக்கு. என்ன? கட்டுற புரிதலை எழுத்து பார்த்துட்டு கோத்தாவட்டுக்கு விரட்டிடுவேன். உன்னை வாயிலே வெட்டுவேன். நீ வெட்டி நக்கிடுவேன். பொம்பளை மட்டும் நம்பவே கூடாது. சோத்திரம் முதல் விச வைக்கிறது இந்த கோஷ்டியில். நீங்க இந்த விஷயத்த சொல்லும் போது இந்த மேடையில நான் ஒரு விஷயத்த சொல்லலைன்னா எனக்கு மனசு வந்து தாங்காது. என்ன மாமா? பெண்கள் இத்தனை வகை இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா. ஆனால் எனக்கு கல்யாணம் முடிச்சு எனக்கு வாச்ச மனைவி மாதிரி மாப்பிள்ள. உங்களுக்கு இல்ல மாப்பிள்ள, இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே அப்படி ஒரு மனைவி இல்ல மாப்பிள்ள. நான் செஞ்ச புண்ணிய மாப்பிள்ள. நான் நாடகத்துக்கு கிளம்பிட்டேன்னு வச்சுக்க, என்னோட கால கழுவி சந்தனம் பூசி, ஆமா மாப்பிள்ள, ஆராத்தி எடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா.
நான் கடற்கரை ஒருத்த நாடு எவ்வளவு தூரம் லாங் போயிட்டு வந்தாலும் ஒருத்த நாடுலாம் போனா வீட்டுக்கு போய் 2 மணி ஆகுங்க. 2 மணி என்ன மாப்பிள, 3 மணி என்ன, 4 மணி. நான் எப்ப வீட்டுக்கு போறனோ அதுவரை என் மனைவி சாப்பிடாம காத்துக்கிட்டு பாயா. எங்க அக்கா உங்க மேல வச்ச பாசம் அம்மா. பாசம் உள்ள ஒரு மசரும் இல்லடா முண்டை. நான் தாண்டா போய் சமைக்கணும் கீரை முண்டை. இந்த கூட்டத்துல வெக்கம் இல்லாம பொம்பளை மாதிரி சோறாக்க வேண்டிய இதுல என்ன இருக்கு? பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும். இந்த பொம்பளை மாதிரி சோறு ஆக்க மாட்டேன். அப்புறம் டீசெண்டா வட்டி செம்பு தேய்க்கிறோட நீ படிக்க. வட்டி செம்பு எப்படி விளக்குவ? யாருக்கும் சந்தேகம் வராது. எப்படி? நான் வீதியில ஓட்டுதான் விளக்குவேன். ஏய் வர்றாங்க பாப்பாங்களா நீ பார்க்க மாட்டாங்க. எப்படி சந்தேகம் வரக்கூடாது. என் பொண்டாட்டி நைட்டிய மாட்டி தலையில துண்டை போட்டு குடிச்சுக்கிட்டு பொம்பளை மாட்டி. நீ பொம்பளை மாதிரி இல்ல, ஒரிஜினல் பொம்பளையா? ஏன் தெரியுங்களா? வெக்கத்தை விட்டுறது. கட்டிய மனைவி கிட்ட நம்ம ரோசம் பார்க்க கூடாதுங்க. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. சூப்பர். கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாதா? என்னப்பா சரிதானே? சபாசி சபாசி. ஏய் என்ன பேசுற நீ? குடிய கெடுக்குமுங்க. என்னடா அப்புறம் என்ன? குடிக்கிறது நல்லதா கெட்டதா? குடிக்கிறது என்ன மாப்பிள தவறு? முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பிள்ளை 5 பிள்ளை பத்துட்டா ஊருக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆமா. கவர்மெண்ட்ல இருந்து குடும்ப கட்டுப்பாடு மையத்துல வந்து உங்க நரம்ப கட் பண்ணி விடுறாங்க. இப்போ எங்கயாவது நம்ம குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி பாக்குறோமா? இல்லையே மாப்பிள. ஏன் இப்போ குடிக்கிற முட்டைக்கு எவனுக்கும் பிள்ளை வர மாட்டாங்க. ஆஸ்பத்திரியாக நோட்டீஸ் எடுத்துட்டாங்க. அதுலயே ஜாயின் பண்ணி கலந்துறாங்க. இப்பலாம் முதல்ல ஊருக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருந்துச்சு ஒயின் ஷாப். இப்போ புள்ள சுடுகாட்டுக்கு மாத்திட்டாங்க. மாப்பிள அது எதுக்குன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இடையூறா இருக்க கூடாதுன்னு சுடுகாட்டுக்கு மாத்திட்டாங்க. அப்படி கிடையாது. அப்புறம் குடிக்க அவனே குடிய தோண்டி உள்ள ஓட்டு அமுக்க. என்னத்த குடிச்சு நக்கி நாளாத்துல குடிச்சு போட்டா? நானும் ஒரு காலத்துல குடிச்சு வந்தேன் மாமா. சரி. நான் உங்களை சொல்ற அளவுக்கு ஊர்ல நான் யோசிக்க கிடையாது. சரி. நானும் ஒண்ணு நம்ம உளுத்த முடியல. இன்னைக்கு திருந்திருக்கீங்க. ஏன்? என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னதனால. மாப்பிள சத்தியமாங்க மனைவி சொல்லுக்கு அப்படி மரியாதை கொடுப்பியா? என் பொண்டாட்டி நான் துடிச்சு போறேன். என்ன மாப்பிள சொல்லுச்சு என் தங்கச்சி? பொண்டாட்டி காலில் ஒரு நெரிச்சு முழு குத்தல கூட தாக்க மாட்டேன். அத்தாடி எவ்வளவு பாசக்கார கோயிலா இருந்திருக்கேன். அப்ப தாக்க தெரிஞ்சிச்சு. ஓவர பாசம் வச்சாலும் அது நமக்கு பிரச்சனை தான். பாசம் வச்சா என்ன பிரச்சனை? இன்னைக்கு சொல்றேன். பெரியவங்க சொன்னது அப்பதான் நினைவு வந்துச்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சா போனதில்ல. ஆமையா? தாம் பொண்டாட்டி நினைச்சு ஓவரா பாசத்தை கொட்டினாலும் அது நமக்கு பிரச்சனை தான் வரும். அப்பதான் மாப்பிள பாசத்துல என்ன மாப்பிள பிரச்சனை? சும்மா சொல்லியா? போன வாரம் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? பிறந்த நாளுங்க. பர்த்டே அப்படி சொல்லி டீசெண்டா பேசுங்க. என் பொண்டாட்டி என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த பொம்பளைன்னு ஒரு தத்து இருக்கு பாத்தீங்களா? அதே போல என் பொண்டாட்டி கேட்டா. அப்படி எனக்கு புடவை மசூரியா ரெடியா போவா. சரி போய் தொலைட்டு போய் சொல்லிவிட்டு உனக்கு எவ்வளவுக்கு வேணும்னு எதிர்த்து வீட்டுக்காரி 4000க்கு எடுத்திருக்காளா? எனக்கு 5000க்கு வேணும்டா. உனக்கு 7000க்கு எடுத்தாருன்னு 8000க்கு கிளம்புனேன். சரி. அவளையும் கூட்டிக்கிட்டு மதுரை போத்தீஸ்க்கு போனோமா? சரி. போறப்ப என் பொண்டாட்டி விரிச்சு போட்டே வந்துருக்கு. எதை தலைமைத்து அப்படி சொல்ற முண்டை? நான் சொன்னேன் ஒரு பப்புடுக்கார பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை விரிச்சு போட்டா வீட்டுக்கு ஆகாதுமா. தலையில பூ வாங்கி வைக்கிறீங்க. சரிங்க மாமன் தொக்கு தொக்குன்னு ஓடி போய் சரி ஒரு முழத்துக்கு பூ வாங்கி தள்ள வச்சுட்டு என் பின்னாடி வந்து என் பூவை பாருங்கன்னு சொன்னா. சரி என்னாச்சு? பப்புடுக்காரன் பொண்டாட்டி ஒரு முழத்துக்கு பூ கேவலப்படுத்துற கோபப்படுற. உனக்கு யாரு பூ கொடுத்தா? அந்த பொம்பளை அடிச்சு நேர பூ வைக்கிற பொம்பளை கிட்டே போனேன். விளக்கமா கருத்து அடிச்சு எதுக்கு போன? நீ மட்டும் பூ கொடுத்தியா? நான் தான் கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்த? 50 ரூபாய்க்கு கொடுத்துருச்சு. இந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி கூடையோட கொடு. கூட்டு பூ பொண்டாட்டல வச்ச செம்மடி மோத்தா மகளே. வேற என்னடி பண்ணுதுன்னு ஆமா வெயில நடந்த தாகமா இருக்கு. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கேடு வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டான். எதுக்கு அடிக்க? ஒரு பப்புடுக்காரன் பொண்டாடி தண்ணி கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸ வச்சு கொடுத்தேன்.
நான் உன்னை கேட்டா நீ உன்னை வாங்கி தரீ, நீ என்ன மெண்டல் போயிடலான்னு கேட்டா கரெக்டா தானே மாப்பிள்ள கேட்டிருக்கு. இதுக்கு நான் பொத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன் பாசம் மசு போட அதுக்காண்டி அப்படி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா? கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம். தெய்வம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது புண்ணியம். நீ வாங்கிருக்கியா? சட்டை கலத்தா தழும்பா இருக்கு. அதெல்லாம் வீர தழும்புடா. பொண்டாட்டிக்கு சூடு வாங்க தழும்பு. மாமா என்னப்பு? ஆனா என் பொண்டாட்டி அடிக்கிறத நான் கத்த மாட்டேன். ஏன் மாப்பிள்ள? யாருக்குமே வெளியே கேட்காது. அது எப்படி வெளியே கேட்காம இருக்கு? டிவி சவுண்ட் 100ல வச்சிருங்க. அதனாலதான் அன்னைக்கு இது வாங்கிட்டு போனியாடா? ஓம் செட்டு பண்டவாசல உடையுதுங்க. அதுக்காண்டி நான் பெண்களை குறைச்சு பேசுறேன். அவங்க இல்லாம நாம கிடையாது. அதுக்காண்டி பெண்களை நான் தப்பா பேசுறது இங்க இருக்க என்ன பத்தி ஆத்தாக்க நினைச்சிட கூடாது. மாப்பிள்ள என்னங்க மாமா? பெண்கள் பெண்கள் சொல்லுங்க, இதை சொல்லலாமா என்னன்னு தெரியல. என்ன வெளியில இன்னைக்கு சொன்னதில்லை. என்ன ஒரு மாதிரி நேத்து நாடகம் போயிட்டு நின்று போச்சுல நேத்து. ஆமா மழைனால வீட்டுல போய் படுத்திருக்கேன். நானும் என் சம்சாரம் படுத்திருக்கான். சரி எந்த எடுவட்ட வயனும் என் பொண்டாட்டி செல்லுக்கு வீட்டுக்குள்ள அடிச்சுட்டாடா. நைட்டு சண்டை வந்து அடிச்சு மண்டகண்டையில அவளை உடைச்சு சேசன் போய் என்னைய உரிச்சு எடுத்துட்டாங்கடா. ஏங்க பியூட்டிஃபுல்னு அனுப்புறது உங்க பொண்டாட்டி? ஆமா. உங்களை எதுக்கு மண்டைய உடைச்சாங்க? அப்ப அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு என்னடா பார்த்தேன்னு கேட்டாரு. இங்க பாருங்க சார் எப்படி அடிச்சிருக்கான்னு அப்படின்னு சொன்னோம். அவர் கூப்பிட்டு ஒரு அறை விட்டாரு. என்னைய ஏண்டா சார்ஜ் போட்டு வச்சிருக்கா பேட்டரி புல்லுன்னு வந்திருக்கு. கொடுமையா? இதுக்கு கோளாரா இருக்க மாட்டேது. ஆனா மாமா நானும் ரோசப்பட மாட்டேன் மாமா. ஆனா என்னையவே ஒரு நேரம் பண்ண வச்சாங்க. என்ன மாப்பிள்ள? மதக்குளம் மாதவன். மாதவன் என்னையா? மாதவன் மாதவன் அண்ணன். உன் காலில் கூட விழுகிறேனே. எந்த விஷயத்த வேணாலும் எடுத்து போடுங்க. இந்த டான்ஸ் கரப்புலைய ஏதாவது எமோஷன்ல கிட்டி கிட்டி பிடிச்சேன்னா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிருங்க. ஏன் தெரியுங்களா? ஏப்பு போன வாரம் ஒரு புது டான்ஸ் ஒண்ணு வந்துருச்சுங்க. ஆமா, அந்த டிங்கிலி மங்கிலி. ஆமா, புது டான்ஸ் நான் கட்டி பிடிச்சு ஓவரா அமைக்கப்பட்டு. ஆமா, நீ ஒரு போட்ட வரைக்கும் முண்டை அந்த வேலை பண்ணி அதை இப்படி யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டாங்க. சரி, போட்டதை கூட பரவாயில்ல. என் மாமியார் நியூஸ் முண்டை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கிறுக்கு முண்டை சும்மா இருக்காம என் பொண்டாடி செல்லுக்கு அதை பார்வர்ட் பண்ணி எடுத்துடா. குடும்பத்தை கெடுத்துடா. நான் வீட்டுக்கு போல என் பொண்டாடி தூக்கிக்கிட்டு நிக்க. சரி, ஏன்டா குடிக்க போய் என் குடிக்கு ஒரு போய் பொண்டாட்டி அந்த மக்கள் வீட்டுல கண்ணட்டு விடாது. நமக்கு சொல்ல உனக்கு இது வலிக்கு மாமா. அவன் அடிச்ச அடி கூட பரவாயில்ல மாமா. சரி மாப்பிள்ள, பக்கத்து வீட்டு பொம்பளைய பார்த்து விட்டாளுங்க மாமா. அடே நீ ரோசக்கார ராச்சரா கேவலப்பட்ட ஊரு ஊரா பேர் வாங்கி எதுக்கு எதுக்கு அது உங்களே பார்த்துக்கோங்க. நீ உயிரோட இருக்க மாதிரி நான் ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி உசுரை வச்சுக்கிட்டு வாழ பேருமா கொஞ்சம் மாமா வீட்டுக்குள்ள ஓடி பேருல கவுத்த மாடி தூக்கி. ஐயோ ஏண்டா அப்படி வந்த? கீழே சாணியா மண்டா மண்டா. ஐயோ அப்பா ஏங்க தூங்க. அதான் தூங்க மாமா. ஒரு மனிதனுக்கு சோதனை வரலாம், ஆனா வாழ்க்கையே சோதனையா வந்துடக்கூடாது. மாப்பிள்ள தூக்கு போட்டு தொங்கிட்டே மாப்பிள்ள. தூக்கு போட்டு 1.5 மணி நேரம் நான் தொங்கிய நாக்கெல்லாம் வெளியே தொங்கி. ஐயோ நம்ம சீனிக்கட்டு நேரத்துக்கு நான் வரணும்னு இருந்திருக்கு. என்ன மாப்பிள்ள நான் 1.5 மணி நேரம் தொங்கிய உசுறு மட்டும் போகல மாப்பிள்ள. அந்த தெய்வம் தான் மாப்பிள்ள உன்னை காப்பாத்தி இருக்கு. தெய்வம் ஒண்ணு கிழிக்கல. நான் தூக்கு போட்டு தொங்குனது டேபிள் பேனு போடா லூசு முண்டை. டேபிள் பேன்ல தூக்கு போட்டு தொங்குனா சாவு வருமா? பேனு தாங்க சொன்னாங்க. எந்த பேனுன்னு சொல்லு. சரி கலந்து ஆசையை பாரு. வரவேற்பு கொடுத்துருவா. ஆமாயா, அது ஒண்ணு இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க. ஐயா
உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள், நமது கடமன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு ராக்கு அவர்கள் ஆகியோரது முன்னிலையிலும் இவர்கள் மடியிலும் மிக சிறப்பாக அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிச்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தில் தலைசிறந்த நடிகர்களாம் பங்கேற்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. சரி விடுங்க. அருமையான முறையில் சிறப்பாக எங்கு சென்றால் வெற்றி மசப்பட்டக்கூடிய வயலேறு ராமத்தர் திண்டுக்கல் மாவட்டம் கண்டெடுத்த டி.எஸ். ராஜா முகமது அவர்கள் குழந்தை பால்குடி மரபா பச்சில குழந்தை நட்சத்திரம் சைல்டிஷ் ஆர்ட் அப்படி மாதிரி சிறப்பாக ராஜா முகமது அவர்கள் வேலன் நேரன் விருத்தின் ஒருத்தருக்கு இந்த நாடகத்தில் குயிலி மேல குக்கில வாணி சிறப்பான முறையில் எங்கு சென்றால் வெற்றி மசப்பட்டக்கூடிய நவர சவாய மதுரை மாவட்ட ஆமசார் சிறந்தோர் முறையில் செந்து பைரவி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக காத்து மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தே ஆவர் என்று சபதமேற்று வருகின்றுள்ள நமது மதுரை ஊமச்சிக்குளம் மாநகர வருகாமலுக்கும் கருவூர் மாநகர் எடுத்த வைகை தண்டல் எஸ்வி கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அந்த கலகப்பு நாடு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தெல்லாம் என்னதான் ஆடிக்கொண்டிருந்தாலும் சிறப்பான முறையில் பாடிக்கொண்டிருந்தாலும் தகுந்தாற் போல் உங்கள் முன்னால் இங்கு அருமையாக இசையமைக்க வந்திருக்கும் இசை கலையரசு என்ற முறையில் அருமையாக இந்த சின்னஞ்சிறு வயது பல மாணவர்களை உருவாக்கும் வல்லமை நடத்து ஆண்டு பாசமுகமா நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மாநகரம் அருகாமல் இருக்கும் மிதலைக்குளம் புளியங்குளம் மாநகரம் கண்டெடுத்து சி கே சந்திரன் அவர்களின் அனுபவ புதனாக திகழக்கூடிய ஜெய மணிகண்டன் அவர்கள் 6 மணி மணி பின்பா எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எதத்தை மறக்காதே, எதத்தை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எதத்தை மறக்காதே, எதத்தை மறக்காதே. சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம், சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம், தாமையிட்டு வேண்டுவதற்கு வேண்டும் நிதானம், வேண்டும் நிதானம். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ளமாற வாழ்த்து, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ளமாற வாழ்த்து, பணத்துக்கு பள்ளை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பணத்துக்கு பள்ளை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பழக்கத்தை மாற்றி. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. அருமையான முறையில் நல்ல தத்துவமான பாடல். எந்த நிலைக்கு போனாலும் ஆரம்பத்துல வந்த நிலையை மறந்துடக்கூடாது. அருமையான முறையில் எந்த நிலை வந்தாலும் வந்து என்ன மாமா அந்த காலத்துல பழைய பாடல் எல்லாம் ரசிச்சு ரொம்ப ஞானத்தோட எழுதியிருக்காரு. ஆமாப்ல. எனக்கு தத்துவம் நிறைந்த பாடல். ஆனா இப்ப தத்துவம் திருப்பி கட்டா எத்திர மாப்ள, இப்ப தத்துவ பாடல் தான் கேட்டீங்க. ஆமா. இப்ப இந்த மேடையில நான் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டுல உங்க பேரை சேர்த்து கடைசி வார்த்தை அவங்கள சொல்ல வைக்கவா? நீங்க பாட போற பாட்டு இந்த பயலுக்கு எப்படி தெரியும்? தெரியுமில்ல மாப்ள, அங்கதான விஷயம் ட்ரெண்டிங்கே இருக்கு. என்ன எனக்கு புரியல. தெரியாதுல தம்பி, அண்ணன் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த கடைசி வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், தெரிஞ்ச வார்த்தை தான். அதுல பப்புன்னு சேர்த்து நான் பப்புன்னு சொல்லுவேன், கடைசி வார்த்தை மட்டும் சொல்லணும். சரியா? கரெக்டா சொல்லணும் எல்லாரும். ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த பாட்டு நான் பாடணும்னா நான் சொல்ற மாதிரி
நீங்க கேட்கணும். என்னங்க நான் அதை கேட்க மாட்டேனா? என்ன கேட்பீங்களா? 2 ஸ்டெப் முன்னாடி உங்களை போதும் இப்படி கை வைங்க. எதுக்கு வைங்க மாப்பிள, உங்களை வாழ்த்தி தானே சொல்ல போறேன். சும்மா கண்ண போடுங்களேன் செல்லக்குட்டி. ஐ நாக்கு நீட்டுங்க. நீட்டுப்பா பயலுக்கு பாடுறாங்க, நீட்டுங்களேன். நல்ல நீட்டு மாப்பிள. அப்படியே கரெக்டா சொல்லணும்டா, சரியா? வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதிரி கிடைக்கலைனா நல்லா நீ கேட்கலையா? நீ கரெக்டா கேட்கல. இப்ப இந்த பாட்டு பிடிக்கல உங்களுக்கு? இன்னொரு பாட்டு நல்ல பாட்டு. இந்த பாட்டு கேட்டா ரொம்ப பேரின்பா ஆடுவேன். இந்த பாட்டுல கடைசி வார்த்தை கரெக்டா சொல்லணும். ஆமா அப்படி இருக்கல. அப்படி இல்லைங்களே, எங்க கண்ணு போடுங்களேன். அப்படி இல்லைங்க. ரத்த கொதிப்பு பப்பனுக்கு ரத்த கொதிப்பு உச்சகல நான் உச்ச பருப்பு இவரு வந்தா குடிச்சிருக்கு வைக்க பொடி பப்புன அப்படித்தாண்டா இருக்காங்க. சின்னிக்கிறதுல போட்டு பப்புன செருப்பு கட்டி அடிச்சாங்க. நல்லா நொட்டு எப்ப நொட்டு மாப்பிள்ள வேற பாட்டு எனக்கு தெரியாம பின்னாடி குடிப்பு சொல்லி கொடுத்தீங்களா? நான் கீ பேட்டா நீங்க இப்பதான் என்ன அண்ணன் சொல்லியாரா கொடுத்தேன் உங்களுக்கு? மாப்பிள்ள ஊத்தா ஊறுது. இந்த பாட்டெல்லாம் வந்து 2K கிட்ஸ் பாட்டு. அதுங்க பாட்டு நெசமா தாங்க. பழைய பாட்டெல்லாம் பெரியவங்க கேட்டுக்காங்க. இந்த பாட்டுல இந்த பயவர்களுக்கு தான் தெரியும். ரத்த கொதிப்பு அதற்கான இன்னொரு பாட்டு இருக்கியா? இன்னொன்னு இருக்கு. இப்ப ஊ சொல்றியா பப்புன விளக்க மாதிரி பிச்சை வச்சு பாருங்க. கட்டிக்காத ஒவ்வொருத்தரும் டவுசர் கட்டி வந்து ஐயா பாட்டு போதுமாயா? பாடவே நீங்க சொல்றது ஒவ்வொரு ஒரு மாதிரி பாக்குறாங்க. சொல்றியா முகத்தை கட்டி ரெடியா இருக்காப்ல. நீங்க வர என் பொழப்ப மாத்துறீங்க போல. அப்புறம் இந்த நாடகத்திற்கு நன்றி மாமா, மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு சிறப்பாக இந்த நாடகத்தை சிறந்தவர் முறையில் அமைத்துக் கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையிலும் நமது பகுதிகளில் வெற்றி கொண்டு என்றக்கூடிய எங்களை வளர்த்தக்கூடிய அன்பு பாசமிகு மாமா, அருமை மாமா சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தாந்தான் என்று வெற்றி கொண்டு என்ற நமது கல்விக்கூடிய மாணவர் கண்டெடுத்து VM சிங்கத்துறை அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மிருதங்கம் துப்பினர்
முறையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்த துணையாக இங்கு சிறப்பாக ஆல்ரவுண்ட்ஸ் கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாமா எங்கு சென்றாலும் வெற்றி மசக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் பரம்புப்பட்டி மாநகரம் கண்டெடுத்த சிறந்தோர் முறையில் SL தங்கம் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முறையில் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். முறையான வாத்தியம் ஆல்ரவுண்டுக்கு சிறப்பான முறையில் அன்பு மாமா அவர்களுக்கு நெஞ்சார நன்றிகளை சிறந்தால் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு தாளம் கற்றுக் கொண்டிருக்கும் தாளைய சொல்லி கண்டு அன்பு பாசம் மாமா நமது கமதி மாநகரம் வருகாமல் இருக்கும் இடைச்சொல்லி மாநகர் எடுத்து வெற்றி மேல ஆகிய அந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய எங்கு சென்றால் வெற்றி பேசக்கூடிய சிறப்பான முறையில் அருமையான ஒளிபெருக்கப்பட்ட அமைப்பு தங்கம் ஆடியோஸ் உவர் பிள்ளைகளும் இருப்பு சாலை மறைகளும் உரிமை அனுபவமாக்கிய வீரபாண்டியன் அவர்கள் அருமையான அமைப்பு தங்கம் ஆடியோஸ். நான் திரும்பிட்டேன், நான் தாத்தா பார்க்கணும், அது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு ஆத்தா கேட்குது, இவனே கொண்ட ஓட்டிருக்கான், நீங்களுக்கு தான் 40,000 எனக்கு போய் நக்க போறான்னு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஆத்தா தெரிஞ்சிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சோத்த திண்டாலும் சரி, நீங்க செருப்பட்ட எரிஞ்சாலும் சரி, என்ன செய்வா ஆசை வாங்காம போக மாட்டோம். நான் சும்மா முன்னாடி விளக்கமா கொண்டாடிப்பா என் இடத்துக்கு. அதுதான் அருமையான முறையில நன்றிகள் என்றால் தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பாக பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் சீனிக்கிறார்கள் என்பதை நெஞ்சால் தெரியப்படுத்திக் கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பினை பெற்றிருக்கக்கூடிய உங்கள் முன்னால் நிர்வாகம் கொண்டிருக்கும் இந்த ஆரியர் அன்பு மாமா நமது கள்ளிக்குடி மாநில கண்டிருத்த மிகவும் சிங்கதுரை அவர்கள் அருமையாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை பெருமிடனும் பாச கொண்டும் நெஞ்சால் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு ஆரியர் அண்ணன் நமது கடற்கரை மாநகரம் கீழக்கரை மாநகரம் அருகாமல் இருக்கும் மாயாக்குளம் மாநகரம் எடுத்து மாதவன் அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை உள்ளவர்களை தெரியப்படுத்திக் கொண்டு நாடகமான காத்துக் கொண்டிருக்கும் நீ சொல்ற என்ன நாங்க சந்தோஷம் நாட்டிய சிங்காரி என்ன என்ன என்னதான் முக்கிய மூத்த நினைக்க பாடினாலும் அமுக்க போறது நான் தான், புரியுதா? ஒரு உற்சாகம் கிழிச்ச மூடிட்டு பெட்டியாசிய உற்சாகம் தேக்கு மரத்து சண்டல் சண்டல் நமித்தா இடுப்பு இடுப்பு நயன்தாரா மடுப்பு அடிப்பு பழனி பஞ்சாமரம் விழுந்துக்கிட்டு நக்கு என்ன நக்க மாட்டேன் கொட்ட மாட்டேன் தேர்ச்சம்பளம் கொட்ட அப்படி சொல்லுமா எதுல விட்டு வாயில விட்டு தெரியாம கேட்டுட்டு வந்திருக்க பாப்பா சிறப்பான முறையில் நான் ஒரு நிமிஷம் அந்த படம் வந்து அப்பேற்பட்ட நாட்டிய தரகை இதுல பெட்டிக்காலுக்கு முணுமுணுண்டும் போல செங்கக்கலை வச்சு ஒரே தேய்ச்சி ஏமாப்ல உற்சாகம் அதனால அப்பேற்பட்ட உற்சாக பெண் சில முதல்வர் எடுத்த சுகந்தி அவர்கள் உங்கள் டச் அண்ட் காதல் மூன்று தமிழ் கோட்டியது நாடு குணம் தேர்ந்தவரும்
இந்த பையன் கை தட்டல. ஏன்னா நீங்க பாடின பாட்டு அவங்க வயசுக்கான பாட்டு. ஆமா, இது 80 கிட்ஸ். சரி. இந்த 1985 80 அந்த அதுல பிறந்த கோஷ்டிக்கு தானே பாடுற பாட்டு. சரி, நான் கேக்குறேன், இப்போ அவங்க தானே பாட்டீங்க. சரி. எங்க புள்ளிங்கோ உட்கார்ந்து புள்ளிங்கோ புள்ளிங்கோ. எஸ். இப்போ அதே பிள்ளை பேரை நான் சொல்றேன். இந்த புள்ளிங்கோக்கு ஏத்த மாதிரி இங்க பாட்டு பாடணும். சுகந்தி அவரோட டான்ஸ் அண்ட் காமெடி. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அழகுட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பல பல பேர் சொல்லிக்கிட்டு பவள கண்ணாடி பட்டுமா வந்தினே மாமி முன்னாடி அழகே அழகே உன மனைவி ஆகணும் கனவு நிறைய பிடிக்கணும் கனத்தில் அம்மா கொடுக்கணும் நீ இருக்கிறதே உனக்கு தாயா சும்மா நடக்கிறையே தவளை கொட்டாயா மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு அதங்கரை உரத்தில் தண்ணி ஓடிக்க சொன்னாரு தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே. எப்படி பாத்தீங்களா? நான் கேக்குறேன், வயசானவங்களுக்கும் படிச்சுட்டீங்க, சரி. இப்ப உள்ள பிஞ்சுகளுக்கும் படிச்சுட்டீங்க. இன்னும் 2024 பிறந்தும் பல ஒப்பற்ற ஜீவன் இந்த 1995 பிறந்த கோஷ்டிலாம் இருக்குங்க. 90 கிட்ஸ். ஆமா. பல அப்பாவி ஜீவனுக்கு இன்னும் கல்யாணமே முடியாம கை கஞ்சியா கிடக்கும். எங்களை போல இந்த பாலா போல ஜீவனுங்களுக்கு எதுவும் பாட்டு இல்லையா? உங்களுக்கான பாஸ். சொன்ன உடனே இந்த குரூப் தலையை கவர்ந்து அவக்கு சரி, அந்த பிள்ளை பேர் அப்படியே ரொமான்டிக்கா சொன்னேன். பள்ளி கூட போகலாமா புத்தகத்தை வாங்கலாமா அடி சொல்லி சொல்லி கேட்கலாமா மனச சொல்ல வந்து பார்க்கலாமா அடி அல்ல பாடும் சொல்லாமலே புரியும் பாடும் அட வைனாவே 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 தனியா படுத்தா போனவளே துணைக்கி வரியா வாடி உள்ள முதல் முதலா படிக்கிற பாட்டு இதுதான் தானே இறங்கிட்டோம். அட இப்போது உன்னோடு உண்டாகும் அருமாடு ஏமாடு என்னாலும் பள்ளிக்கூடம் ராத்திரி 10 மணிக்கு மேலலாம் பள்ளிக்கூடம் போகலாமா. எப்படி வாங்கல நல்லா இருக்கு. எங்க இதயத்துல உள்ள கலந்தமெல்லாம் போயிருச்சு. நான் நிறைய பேர் கல்யாணம் முடியுங்க. காலை மாப்பிள்ளை. நானும் சாபமா இருக்கு. எனக்கே இன்னும் கல்யாணம் முடியல. தெரியாதா உனக்கு? ஆமா, நம்மள வரைய வச்சுட்டேன். நம்ம எல்லாம் வரைக்கும் வச்சிட்டீங்க. இந்த ஆளு கொஞ்சம் பூரிச்சிட்டீங்க வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. இருக்கட்டும், சில பேர் வயது செய்யும் பாத்துக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அளவுக்கு மீறி பப்புளுக்கார முகரைய பார்க்க சரி. உங்க எல்லாருக்கும் எரிச்ச மசாலா இருக்கும்னு தெரியும். கரெக்டா சொல்லிட்டேன் மாப்பிள்ளை. நான் போயிட்டு அந்த டான்ஸுக்கார பாப்பா வேகமாக வெளியே விடுகிறேன். இருந்தாலும் என் பேரை சொல்லணும் என்ற கடமையின் மாப்பிள்ளை, காரணம் ஒரு சொல்றேன். நீங்க நல்ல விவரமானவரு. உங்களை பார்த்துட்டாங்க, அதனால உங்க பேர் தேவையில்லை. எங்களுக்கு தேவை டான்ஸ் தான். தம்பி பப்புனை பார்த்தாச்சுல, டான்ஸ் வர சொல்லுவான். சரியா? 1 மணி நேரம் போட்டு அறுத்துக்கிட்டீங்க. அருமையா எரிச்சல் மசாலா வந்து என்ன பாப்பா வாப்பா என்ன அதுக்குள்ளேயுமா கிளுன்னு ஆட்டா மட்டும் நாங்க தொங்க போட்டு பார்க்கலாம் மாட்டோம். அம்மா ஜெலிக்கு பேசணும் இல்ல. நான் இங்கே விடிய பார்க்க போறேன். மாப்பிள்ளை. பாத்தீங்களா? பாப்பாவா சரி விடு விடு மாப்பிள்ளை, அவங்க கோவப்படுறாங்க. அண்ணே நீங்க சொல்றல நியாயம் தான். ஆனா மாப்பிள்ளை ரொம்ப ரோசக்காரனே, நல்ல பையன். அதனால பேரை சொல்ல மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா நல்ல சொல்லு மாப்பிள்ளை, சொல்லி அவன் பேரை மதுரை சோத்த திண்டா தெரியும். சோத்தை விட்டு என்னத்தை திங்கிறான்னு யாருக்கு தெரியும்? அது வந்து ஒரு மாட்டுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லியிருக்காங்க. ஆனா மாப்பிள்ளை நல்லவன். நீங்க சொல்லு மாப்பிள்ளை, சொல்லு சொல்லு. எவன் ஒருத்தன் அத்தைய வச்சிருக்கானோ அவன் பேரை சொல்லுவான். அத்தைய ஆமா, மாமியாவ மாமியாவ என் மாமியா கிறுக்கு முண்டை செத்து 2 வருஷம் ஆச்சு. நீ தானடா கொண்டது கொலகார பாவி. இப்படியே சொல்லாத. சரி சரி சரி. எதை விட்டு? பசவசன்னு பப்புனாக நடித்து இரு இரு. இதுக்கு தேவனை நான் சொல்ல வேணாம் சொன்னேன். தம்பி அது என்ன வேஷம் தம்பி போட்டிருக்கேன்? பப்புனு தானே.
பண்றதே தெரியுது எங்களுக்கு. அப்படியே பப்பு நாங்க நொட்டுறேன் நக்குனேன் தேவையில்லை. பேரை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. மதுரை ஏர்போர்ட் அருகா. ஏழை மதுரையில ஏர்போர்ட் இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க மூத்த வாங்கி குடி. அப்புறம் மதுரையில ஏர்போர்ட் இருக்கு, மாட்டாவல்ல கக்கூஸ் இருக்குன்னு 10 மணி மேல வாய் நெப்பிடுவாங்க. இவங்க பேரை சொல்லி கிளம்பா. நல்லூர் விவி நல்லூர் முத்துவேல் அங்க வந்திருக்காரு. இல்ல இல்ல தம்பி, அது ஏன்டா நெற்றித்தனமா போகுது. சோளம்பூர்ணி. சோளம்பூர்ணி உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியாத ஊரை ஏன்டா சொல்ற? ஏன்டா இருக்குடா நாடகத்துக்கு. ஆமா, நான் எதுக்கு வந்தேன்? நாடகத்தை சிரிக்க வைக்க வந்தேன். மண்டைய சரியாத. நான் இங்க வந்ததுக்கு ஒன்னே சேர்த்து கோப்படாத. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீ என்ன கடையை கடி விட்டாலும் நான் ரோசப்பட போறது. ஏற்கனவே நான் கேவலப்பட்ட முண்டை. நீ இப்படி கேட்டபடி உள்ள போய் நீ என்ன பண்ண இருந்தாலும் அமைக்கிட்டு தான் இருப்பேன். தெரியுமா? நான் ஒண்ணு கூட உதுத்த முண்டை பாத்துக்கிறேன். நான் என்ன வந்து கம்பக்கிட்டு தான் இருப்பேன். பாத்துக்கிறோம். பப்புடா பப்புடா ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பப்பு தெரியப்படுத்தி கொண்டு நான் போயிட்டு பாப்பாவ அனுப்புறேன். அனுப்புவா சொல்லி அனுப்புங்க மாப்பிள்ள. 200 ரூபா தான் இருக்கு. அதான் நான் சொல்லி அனுப்புறேன்.